வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா நடத்துகிற ஹிந்தி டைப் ரைட்டிங் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி இல்லைனா எஸ்எஸ்சி பாஸ் ஆகிருக்கணும். அதோட நம்மளோட பிரச்சார் சபா நடத்துகிற ராஷ்டிர பாஷா எக்ஸாமும் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். பிரச்சார் சபாவில் உங்களுக்கு பிராத்மிக் டு பிரவீன் உத்ராத் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா வரைக்கும் பாஸ் ஆகிருக்கணும். ஏன்னா ஹிந்தி பேசிக் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ ராஷ்டிர பாஷா வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சிருக்கணும், எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க ஹிந்தி டைப் ரைட்டிங் எக்ஸாம் எழுதலாம். இல்லைனா ஹிந்தியை ஒரு பாடமாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு எஸ்எஸ்எல்சி இல்லைனா எஸ்எஸ்சியில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் எஸ்எஸ்எல்சியோ எஸ்எஸ்சியோ பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் ராஷ்டிர பாஷா வரைக்கும் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்களுமே ஹிந்தி டைப் ரைட்டிங் எக்ஸாம் எழுதலாம். இப்போ லோயர் முடித்தவங்க ஹையர் அட்டன் பண்ணலாம். இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஹிந்தி எக்ஸாம் நடக்கும். Students who have passed SSLC or SSC along with the Rashtra Bhasha examination of the Sabha can appear for the typing preliminary examination. This is first rule. Second rule, students who have passed SSLC or SSC with Hindi as a subject can take exemption from the Rashtra Bhasha examination of the Sabha and appear in the typing preliminary examination. Only those students who pass the typing preliminary examination can appear for the typing advanced examination. So lower முடிச்சவங்க தான் higher exam attend பண்ண முடியும். Typing exam will be conducted once a year. So வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு இந்த ஹிந்தி டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடக்கும். ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க அவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ₹50. ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் 15/12/2025. இதே ₹10 ஃபைனோடனா உங்களுக்கு 30/12/2025 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. இதுவே எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோட லாஸ்ட் டேட் January 5/1/2026. இதே ஃபைனோடனா உங்களுக்கு லாஸ்ட் டேட் 15/1/2026. லாஸ்ட் டேட் ஃபார் அக்செப்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த எக்ஸாமினேஷன் 5/1/2026. Last date for accepting the examination application form including late fee 15/1/2026. Last date for accepting exemption application form with the fee of ₹50. So last date 15/12/2025. Last date for accepting application with late fee of ₹10. So last date 30/12/2025. தேர்வு விண்ணப்ப படிவத்துடன் பெறப்படும் விலக்கு விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு போட்டிருக்காங்க. தேர்வு தேதியன்று எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 வயது நிரம்பியவராக இருப்பது கட்டாயம்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை பார்த்துக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹிந்தி டைப் ரைட்டிங் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா March 14 and March 15. டேட்ஸ் ஆஃப் ஹிந்தி டைப்பிங் எக்ஸாம் 14/3/2026 and 15/3/2026. The exemption application form received along with the examination application form will not be accepted. So exam application form தனியாக இருக்குது, exemption form தனியாக இருக்குது. ஸோ exemption வேணுங்கிறவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை தனியாக இது பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக ராஷ்டிர பாஷா முடிச்சாச்சு, 10th முடிச்சாச்சு, டைப் ரைட்டிங் எழுதுனா அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அனுப்புங்க. எக்ஸாம் ஃபீஸு ப்ரிலிமினரி, அதாவது முதல் நிலை ஹிந்தி டைப்பிங்க்கு எக்ஸாம் ஃபீஸ் ₹500. பாயிண்ட் ஃபீஸ் ₹100. இதே லேட்டாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபைன் ₹10. இதே ஹையர் எக்ஸாம் லோயர் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ₹1000, பாயிண்ட் ஃபீஸ் ₹100. லேட்டாக பே பண்ணிங்கன்னா ஃபைன் ₹10. இதே ஸ்பீட் டெஸ்ட்டு அதை அட்டன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 1500, இதுக்கும் பாயிண்ட் ஃபீஸ் ₹100. லேட்டாக பே பண்ணுறவங்களுக்கு ஃபைன் ₹10. It is officially for the candidates to be 15 years of age on the date of examination. So exam எழுதுறப்போ அவங்களுக்கு 15 years complete ஆயிருக்கணும். Dates of Hindi typewriting examination 14/3/2026 and 15/3/2026. So yearly once exam நடக்கும். மார்ச் மாதம் தான் அந்த எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் முடிஞ்சதும் அதோட ரிசல்ட் உங்களுக்கு
அக்டோபர் நவம்பர் அந்த மந்தில் வரும். பிரச்சார் சபாவோட வெப்சைட் அட்ரஸில் அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு போடுவாங்க. கூகுளில் இந்தி பிரச்சார் சபா சென்னைன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சார் சபாவோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பிரச்சார் சபா அட்ரஸ், ஃபோன் நம்பர், டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரச்சார் சபாவோட வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சார் சபாவோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ரிசல்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்களே போய் உங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். மார்ச்சில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அக்டோபர் இல்லை நவம்பர் இந்த மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அந்த ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்டேட் இருக்கும். நியூன்னு இருக்கும். நியூ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் போட்டு வியூ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்களே ரிசல்ட் பார்த்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மிஷின் வந்து இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து தான் உங்களுக்கு அந்த மிஷின் ரெடி பண்ணுவாங்க. இப்போ டி நகரில் இருக்கிற இந்தி பிரச்சார் சபாவில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த மிஷின் வந்து நீங்களே ரெடி பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த டீட்டெயில் தெரியலை. அது மட்டும் நீங்கள் பிரச்சார் சபாவில் விசாரிச்சுக்கோங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து டி நகரில் இருக்கிற பிரச்சார் சபாவில் வந்து டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் நாங்கள் டி நகரில் வந்து எழுதுகிறோம்னா நீங்கள் கண்டிப்பாக டைப்ரைட்டிங் மிஷின் வந்து நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டு நீங்கள் டைப்ரைட்டிங் மிஷின் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் இதில் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குது, இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.